நாங்க பெட்டிஷன், எங்க பெட்டிஷன் மட்டும் தான் பண்ண முடியும். உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர் எங்களுக்காக ஆர்குமெண்ட் பண்ணாரு. அந்த பெட்டிஷன்ல பாதிக்கப்பட்ட 4 பேர் வந்தாங்க. 4 பேர்ல திமுக காரன் நைட்டோட நைட்டா தூக்கிட்டாங்க. தூக்கி பதில் வந்து ஆன்லைன்ல பண்ண வச்சாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் சொல்லுச்சு, இதை நாங்கள் விசாரிக்கிறோம் சொல்லிட்டு இந்த கேஸ் சப்ஜுடிஷியல்ல இருக்கு, அதாவது விசாரணையில் இருக்கு. அது உண்மை வரும்போது உங்களுக்கு தெரியும். என்கிட்ட எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும்? சுப்ரீம் கோர்ட் விசாரணை இருக்கும்போது, சுப்ரீம் கோர்ட்ல விசாரணை இருக்கும்போது நீங்களும் பேச முடியாது, நானும் பேச முடியாது. ஆல்ரெடி அந்த கோர்ட்ல விசாரணை போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ரிஜிஸ்ட்ரி தான் விசாரிப்பாரு. அதை பத்தி எனக்கு தெரியாது. நீங்க பெட்டிஷனர் தான் போய் கேட்கணும். இல்ல சார், நான் தான் உங்களுக்கு முதல்ல பேட்டி எடுத்தேன். அவங்க ஷர்மிளான்றவங்களையும் செல்வராஜன்றவங்களையும் நான் தான் முதல்ல ஐயா, திமுக ஒரே நைட்ல அந்த ஊர்காரங்களே சொன்னது 6 மாசம் குழந்தையா இருக்கும் போதே பன்னீர்செல்வம் போயிட்டாரு. உங்க டிவிகேவை சேர்ந்த நிர்வாகிகள் என்கிட்ட பேட்டி கொடுத்திருக்காங்க. அருண்ராஜ் ஐஏஎஸ் அவர்கள் வந்து அவர்கிட்ட வந்து பன்னீர்செல்வம் பேசினாங்க இதை பத்தி. அவரை சொல்லியிருக்காரு, ஷர்மிளா குழந்தை வந்து 6 மாசம் இருக்கும்போது ஷர்மிளா விட்டு வந்து அந்த பன்னீர்செல்வம் போயிட்டாரு, அவரு போட்டிருக்கிறது பொய் பெட்டிஷன் சொல்லி. நீங்க சொல்றது எல்லாமே உச்ச நீதிமன்றத்தோட விசாரணையில் இருக்கு. நாங்க மிரட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு காமெடியா இல்லையா? ஏங்க செந்தில் பாலாஜி ஒரு திமுக மிரட்டி இருக்காங்க, அதனாலதான் ஒரு நிமிஷம் உண்மைதாங்க. ஒரு நிமிஷம் இல்லைங்க. செந்தில் பாலாஜி யார மிரட்டுவார், என்ன பேச வைப்பாருன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும், தமிழக மக்களுக்கும் தெரியும். நெக்ஸ்ட்